மூட்டு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் போட்டுட்டு இருக்கீங்களா? அந்த தப்ப ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. பெயின் கில்லர் எடுக்கிறது நம்ம நார்மலாவே நம்மள பல பேருக்கு மூட்டு வலி அப்படின்னாவே பெயின் கில்லர் எடுக்கிறது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இன்னைக்கே அது ஒரு தற்காலிகமான வலி நிவாரணியா மட்டும் தான் இருக்குமே தவிர, உங்களோட முழு பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வா இருக்காது. இதே நீங்க மூட்டு வலி எதனால வருதுன்றத காரணத்த தெரிஞ்சு அதுக்கேத்த மாரி மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீண்ட நாள் தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சித்த மருத்துவ முறைப்படி வாதம் கூடும்போது தான் வலி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வாதம் கூடுறது எதனால அப்படின்ற உணவு பழக்கவழக்கங்கள மாத்தணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாவே பெயின் இருந்துட்டே இருக்கு. வாதம் சார்ந்த நோய்களா இருக்கட்டும், இல்ல வாதம் வந்துருச்சு அப்படின்னாலே கேஸ்ட்ரிக் அதாவது வாயு சேர்ற பொருட்கள் எடுத்துக்கும் போது இன்னுமே அதிகரிக்கும். சோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும். கம்மி பண்ணியும் ஒரு மாசத்துக்கு மேல உங்களுக்கு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே பேசிக் ஒரு எக்ஸ்ரே ஒண்ணு எடுக்கணும். அதை எடுத்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல டாக்டரை கன்சல்ட்டே பண்ணாம நான் பாட்டுக்கு நான் பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அடுத்து உங்களை எங்க பாதிக்கும்னா, உங்களோட கிட்னி, ஹார்ட், லிவர் அதே மாதிரி உங்களோட உடல் உறுப்புகளை அது பாதிக்க ஆரம்பிக்கும். சில சில சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தவறுகளை பண்ணாம நீங்க ப்ராப்பரா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த மூட்டு வாதம், இந்த மூட்டு வலியில இருந்து தீர்வு கிடைக்கும்.